சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன் ஓற்றி. நன்றி பாலவேல். சுசித்ரா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பொன்முடி தரப்புகளை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அதுக்கடுத்தாக தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்றம் தண்டனையை மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்களா இல்ல குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பையே நிறுத்தி வச்சிருக்காங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவா, இரண்டையுமே, அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் அடிப்படையில் அவருக்கான ஒரு உத்தரவுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தாலும் லா ஆஃப் ஆக்ஷன் என்ற ஒரு விதிகளின் அடிப்படையிலான ஒரு கணக்கீட்டை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள மறந்துவிட்டதாக உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு டிஃபமேஷன் வழக்காக, அவதூறு வழக்காக இருந்தாலும் சரி, அது கரப்ஷன் வழக்குகளாக இருந்தாலும் சரி, சுமோட்டோ வழக்கை ஒன்றை உச்சநீதிமன்றமானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு அதிகபட்ச ஒரு வரம்பு என்பது தண்டனை வரம்பாக ஒன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மீறி அவர்களால் செயல்பட முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒரு விதிகளை அவர்கள் ஏற்கனவே, அதாவது உச்சநீதிமன்றத்துடைய பழைய தீர்ப்பான அப்துல் அன்சாரி வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலான அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் வழங்கிய உத்தரவின் காரணமாகத்தான் இந்த ஒரு கன்விக்ஷனும் மற்றும் அவர்களுடைய அந்த ஒரு தண்டனையும் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். சென்டென்ஸ் மற்றும் கன்விக்ஷன் இரண்டையுமே தற்பொழுது ரத்து செய்துதான் உச்சநீதிமன்றத்துடைய இன்றைய அதிரடி தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அவர் ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அதையும் கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை தாங்கள் பிறப்பிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தான் நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வானது இன்று மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. சுசித்ரா, இப்ப ஜட்மெண்ட் பனிஷ்மெண்ட்டையும் கன்விக்ஷன் ரெண்டுமே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் ஒரு எம்எல்ஏ தொடர்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே வெறும் கன்விக்ஷன் மட்டும் கொடுக்கப்பட்டப்ப அவர் எம்எல்ஏவா நீடிச்சாரு. தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கான அந்த பதவி இழப்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலை இது தொடர்பான கிளாரிட்டி ஏதாவது கொடுத்திருக்காங்களா? உச்சநீதிமன்றம் எம்எல்ஏவாக தொடரலாம் அப்படின்ற கிளாரிட்டி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது உத்தரவின் அடிப்படையில், அதாவது ஏற்கனவே பொன்முடி தரப்பிலான வாதங்கள் என்பது இன்று இந்திய, அதாவது எம்எல்ஏவாக அவர் தொடர்பதற்கான அந்த பிரச்சனை